இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான சொரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ சொரக்காவை தோல் சீவி அதோட விதையெல்லாம் நீக்கிட்டு மீடியம் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 தக்காளி, சின்ன தக்காளி அப்படின்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சீரகமும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதில் அரைச்சி ஊற்றுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் அதை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வரமிளகா காரம் பிடிக்கும் அப்படின்னா அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு சொரக்காய் எல்லாமே வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அந்த தேங்காவோட ஃப்ளேவரெல்லாம் இதில் இறங்கணும். அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விட்டால் போதும். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சொரக்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கிறது, நீர்க்காய்கள் சேர்த்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.